Hi guys, நான் welcome to our video. So இன்னைக்கு வந்து நம்ம class 9 CBSE ல economics chapter 2 அத people as resources ல explanation part 2 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Economic activities by men and women. இப்போ விலாசும் சக்கலும் மாதிரி நிறைய பேர் வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா விலாஸ் வந்து ஃபிஷ் வித்தாரு, சக்கல் வந்து ஒரு ஜாப், அதாவது ஃபிலிம்ல வந்து ஜாப் பண்ணாரு. ஸோ அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ விலாஸ்க்கு வந்து காசு கம்மியாக கிடைக்கலாம், சக்கலுக்கு அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா ரெண்டு பேரும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்களால முடிஞ்சது வந்து பண்றாங்க. ஸோ இந்த வேற ஆக்டிவிட்டீஸ் வந்து மூணு மெயின் செக்டர்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஸோ இந்த பிரைமரி எப்படின்னா மேக்ஸிமம் இந்த ரா மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ற மாதிரி, ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர், ரைஸோட அந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து அந்த ரைஸ் எடுக்கிறோம். ஃபாரஸ்ட்ரி, ஃபுட்டு, அதுமே வந்து வுட்டு, அப்புறம் அதோட லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் வந்து இதுல கிடைக்கும். அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதாவது அனிமல்ஸ் பொறுத்த மாதிரி ஷீப், கவுஸ், ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ். அப்புறம் ஃபிஷ்ஷிங், போல்ட்ரி ஃபார்மிங்னா சிக்கன், டக், அந்த மாதிரி வந்து வெறும் இந்த பேர்ட் வகையா இருக்கும். மைனிங் அண்ட் குவாரிங், ஸோ மைனிங் அண்ட் குவாரிங்ல அவங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடட் இந்த செகண்டரி செக்டர். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து செகண்டரி செக்டர்ல வரும். இப்போ ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்னா அதை முழுமையா மாத்தணும்னா, இப்போ வீட் இருக்குது, அந்த வீட் வந்து நமக்கு கிடைக்கிறப்ப பிரைமரி செக்டர்ல இருக்கும். அந்த வீட்டை கொண்டு வந்து நம்ம ஒரு பிரெட்டா மாத்துறோம்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் நடந்தாதான் முடியும். ஸோ இது செகண்டரி செக்டர். இப்போ தேர்ட் செக்டர் என்னன்னா இந்த ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பேங்கிங், எஜுகேஷன், ஹெல்த், டூரிசம், சர்வீசஸ், இன்சூரன்ஸ். அதாவது இது எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ற மாதிரி. இந்த தேர்ட் வந்து எப்படின்னா, ஸோ மேனுஃபேக்சரிங், இப்போ சாதாரணமா மேனுஃபேக்சரிங்னு சொல்றப்போ நமக்கு அது ஃபர்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பேங்கிங் நடக்கும், காசு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ ட்ரேடும் நடக்கும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறப்போ மேக்ஸிமம் இது எல்லாமே நடக்கணும்னா கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த மேனுஃபேக்சர் பண்ண ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விற்கிறப்போ அதுக்கு பேர் வந்து பேங்கிங், கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட், ட்ரேட், இது எல்லாமே நடக்கும். அந்த இடத்துல விற்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப டெர்ஷரி வந்து இது எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். The activities in this sector result in the production of goods and services. So இதான் வந்து நம்ம கூட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொடக்ட் பண்றதா இருக்குது. These activities and value to the national income. These activities are called the economic activities. So இதுல activities வந்து பார்த்தீங்கன்னா economic activities சொல்லுவாங்க. Economic activities have two parts. So economic activities வந்து பார்த்தீங்கன்னா two parts இருக்கும். Market activities and non-market activities. இப்போ market activities na involve remuneration to anyone who perform that is activity performed for pay or profit. This include production of goods or services including government service. Non-market activities are production for self-consumption. So இந்த economic activitiesல ரெண்டு பார்ட் இருக்கு. அது வந்து ரெண்டா பிரிக்கலாம். அதான் என்னன்னா மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பார்க்குறப்போ மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறப்போ இது வந்து நமக்கு ஒரு பே இல்லைன்னா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி, அதாவது வெளியில வந்து நம்ம விற்கிறோம், மார்க்கெட்ல வந்து அது விற்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ். இது மூலமா வந்து குட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணி விற்பாங்க, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் சர்வீஸ். அதுவே நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்னா இது வந்து செல்ஃப் கன்சப்ஷனுக்காக, ஆர் த ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன். ஸோ இப்போ சாதாரணமாக வந்து ஏதாவது நம்ம பெருசாக ஒரு கப்பல் மூலியமா எடுக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு க்ரூட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க செல்ஃப் யூஸ்க்காக எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து விற்பாங்க. அதை வச்சுன்னதான் ஒரு போட்டை வச்சு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாரு. ஸோ அந்த மீன் பிடிச்சவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னா அதை வந்து மேக்ஸிமம் அவர் யூஸ் பண்ணிப்பாரு. அதுவே வந்து மிச்சம் இருக்கிறத வித்துறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு மாறும். ஸோ இப்போ சாதாரணமாக சின்னதாக அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு அது மூலயமா வர்ற காசை வச்சு, அதாவது அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணதை வந்து அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. This can be consumption and processing of primary product and own account production of fixed assets. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண இதுனா அவங்களோடது அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதே இதில் ஒன்றுனா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் இல்லைன்னா காலனியில் போயிட்டு அவங்க எல்லாரும் என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறத கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறது வந்து எந்த 3 செக்டார்ல வரும், பிரைமரில வருமா, செகண்டரி லெவல், டெர்ஷரி வருமானு. அப்புறம் சில காமனான வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எக்கனாமிக்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸா வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ விலாசஸ் ஃபிஷ் இன் த வில்லேஜ் மார்க்கெட். ஸோ
அவருக்கு அது மூலமா காசு கிடைக்குது. ஸோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. விலாஸ் குக்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அதனால அவருக்கு எந்த லாபமே இல்லை. ஸோ அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. சக்கல் ஒர்க்ஸ் இன் த பிரைவேட் ஃபேம். இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சக்கல் லுக் ஆஃப்டர் ஹிஸ் யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர். இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா அவர் தம்பியை தங்கச்சியை பார்க்கறதுனால அவருக்கு வந்து எதுவும் காசு கிடைக்க போறதில்ல. ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரீசன்னால வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து இருக்குது. அதாவது மென்னுக்கும் உமனுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உமன் வந்து ஜென்ரலி இந்த டொமஸ்டிக் சோர்ஸ்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ அதுவே மென் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சக்கலோட அம்மா அவங்க வந்து வீட்டில் வந்து சாப்பாடு சமைப்பாங்க. அப்புறம் அந்த யூட்டன்சில்ஸை பாத்திரம் கழுவுவாங்க. வாஷஸ் க்ளோத்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைப்பாங்க. கிளீன் த ஹவுசஸ் அண்ட் லுக் ஆஃப்டர் ஹர் சில்ட்ரன். ஸோ வீட்டை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுவே வந்து சக்கலோட அப்பா புட்டா அவர் வந்து ஃபீல்டை வந்து கல்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் வர்ற லாபத்தை வந்து வெளியில வந்து மார்க்கெட்ல விற்கிறாரு. ஸோ இப்போ ஷீலாவும் வேலை செய்யறாங்க. உங்களோட அப்பா பூட்டா வேலை செய்யறாரு. ஆனா 2 பேருக்கும் வந்து காசு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா பூட்டாக்கு மட்டும்தான் காசு கிடைக்கும். ஸோ ஷீலா இஸ் நாட் பேர் ஃபார் சர்வீசஸ் டெலிவர்ட் ஃபார் அப்ரைமிங் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க செய்யற வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பூட்டா வந்து செலவு பண்றாரு. ஏன்னா அவர் வந்து சம்பாதிக்கிறாரு. ஸோ அது மூலியமா அவர் குடும்பத்துக்காக அவர் தான் வந்து செலவு பண்றாரு. ஸோ உமன் வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்காக பண்றதுக்கு எதுவுமே பே பண்ண மாட்டாங்க. The household work done by women is not recognized in the national income. Geeta, mother of Vilas, earned an income by selling fish. Thus, women are paid for their work when they enter the labor market. Their earnings, like that of their male contemporary, is determined on the basis of education and skill. ஸோ இப்போ அதுவே கீதா, அதாவது விலாஸோட அம்மா, அவங்க வந்து வெளியில வந்து ஃபிஷ் செல் பண்ணாங்க. அதாவது அது மூலியமா வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைச்சது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒர்க்குக்கு அவங்களுக்கு பே பண்றாங்க. ஸோ ஏன்னா அவங்க லேபர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்காங்க. Their earning like that of the male counterpart is determined on the basis of education and skill. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்க்ளூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.